காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக 5 எம்எல்ஏக்களில் தாவேக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் 2 அமைச்சரவை பதவிகளும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பாக இன்று ஆலோசிக்க டெல்லி பயணம் மேற்கொண்டு இருக்கிறார்களா? மேலும் விவரங்கள் என்ன வெளியாகியிருக்கு? வணக்கம் சலோமி. தற்போது குறிப்பாக காங்கிரசுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர் உட்பட மூத்த தலைவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தாவேகாவுடன் கூட்டணி அமைந்த பிறகு மிக முக்கியமாக அமைச்சரவை இடம் அளிக்கப்படும் என தாவேகா உறுதியளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் மிக முக்கியமாக அவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்பு கூட ராகுல் காந்தி வருகை புரிந்ததால் யாராருக்கு என்னென்ன துறையை ஒதுக்கி இருக்கிறார்கள், எந்த மூத்த உறுப்பினருக்கு அதை ஒதுக்க தயாராக இருக்கலாம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ள தற்போது டெல்லியில் எதிர்க்கட்சி ராகுல் காந்தியுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து பல முக்கிய மூத்த நிர்வாகி சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 5 சட்டமன்ற உறுப்பினர்ல மூத்த உறுப்பினராக சட்டமன்ற குழு தலைவராக கூடிய ராஜேஷ்குமார் இருக்கிறார். அடுத்ததாக விஸ்வநாதன் இருக்கிறார். அடுத்த கட்ட தாரை ஏற்பட்டிருக்கிறார். இந்த 3 பேருக்கு இடையில் தான் போட்டியிட தெரிகிறது. அந்த அடிப்படையில் முக்கியத்துவம் யாருக்கு அளிக்கப்படும் எதிர்பார்ப்பு நிலையில்தான் தற்போது எதிர்க்கட்சி ராகுல் காந்தியுடன் தொடர்ந்து டெல்லியில ஆலோசனை மேற்கொண்டார்கள். இந்த ஆலோசனை பிறகு யாருக்கு எந்த துறை என்றது உறுதியாகப்பட்டு இன்று குறிப்பாக அமைச்சரவை பற்றி வெளியாக எதிர்பார்த்த நிலையில இன்று மாலைக்குள்ளாக குறிப்பாக உறுதி செய்யப்படும். இந்த மாலைக்குள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக 5 எம்எல்ஏக்களில் தாவேக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் 2 அமைச்சரவை பதவிகளும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பாக இன்று ஆலோசிக்க டெல்லி பயணம் மேற்கொண்டு இருக்கிறார்களா? மேலும் விவரங்கள் என்ன வெளியாகியிருக்கு? வணக்கம் சலோமி. தற்போது குறிப்பாக காங்கிரசுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர் உட்பட மூத்த தலைவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தாவேகாவுடன் கூட்டணி அமைந்த பிறகு மிக முக்கியமாக அமைச்சரவை இடம் அளிக்கப்படும் என தாவேகா உறுதியளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் மிக முக்கியமாக அவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்பு கூட ராகுல் காந்தி வருகை புரிந்ததால் யாராருக்கு என்னென்ன துறையை ஒதுக்கி இருக்கிறார்கள், எந்த மூத்த உறுப்பினருக்கு அதை ஒதுக்க தயாராக இருக்கலாம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ள தற்போது டெல்லியில் எதிர்க்கட்சி ராகுல் காந்தியுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து பல முக்கிய மூத்த நிர்வாகி சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 5 சட்டமன்ற உறுப்பினர்ல மூத்த உறுப்பினராக சட்டமன்ற குழு தலைவராக கூடிய ராஜேஷ்குமார் இருக்கிறார். அடுத்ததாக விஸ்வநாதன் இருக்கிறார். அடுத்த கட்ட தாரை ஏற்பட்டிருக்கிறார். இந்த 3 பேருக்கு இடையில் தான் போட்டியிட தெரிகிறது. அந்த அடிப்படையில் முக்கியத்துவம் யாருக்கு அளிக்கப்படும் எதிர்பார்ப்பு நிலையில்தான் தற்போது எதிர்க்கட்சி ராகுல் காந்தியுடன் தொடர்ந்து டெல்லியில ஆலோசனை மேற்கொண்டார்கள். இந்த ஆலோசனை பிறகு யாருக்கு எந்த துறை என்றது உறுதியாகப்பட்டு இன்று குறிப்பாக அமைச்சரவை பற்றி வெளியாக எதிர்பார்த்த நிலையில இன்று மாலைக்குள்ளாக குறிப்பாக உறுதி செய்யப்படும். இந்த மாலைக்குள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.